ராஜராஜன் நேரம் இது ராஜராஜன் நேரம் ராஜராஜன் நேரம் நமக்கு ராஜயோக நேரம். மணமக்களாகிய நம்மை ஆசிர்வதித்து அமர்ந்திருக்கிற மதுரை ஆதீனம் குரு மகா சந்நிதானம் அவர்களுடைய திருப்பாதம் தொட்டு மேடையில் அமர்ந்திருக்கிற அத்துணை சான்றோர் பெருமக்களையும் வணங்கி மணமக்களாகிய உங்களையெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழ்த்தியும் வணங்கியும் வருகை தந்திருக்கிற நம்முடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் வணங்கியும் என்னுடைய உரையை உங்கள் சார்பாக நான் நிகழ்த்த விரும்புகிறேன். மணமக்கள் சார்பாக நான் என்னுடைய உரையை நிகழ்த்த விரும்புகிறேன். இங்கே தொகுத்து வழங்கிய என்னுடைய அருமை நண்பர் திரைப்பட இயக்குனர் விஜய பெருமாள் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார் என்று தெரிவித்து விட்டார்கள். நிச்சயமாக இது வாழ்த்துரை இல்லை. ஏன் என்று சொன்னால் உங்களில் நானும் ஒருவன். உங்களில் ஒருவனாக இருக்கிற நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து எப்படி இருக்கிறேன் என்பதை இங்கே இருக்கிற மகா பெரியவர்களுக்கு சான்றோர் பெருமக்களுக்கு சொல்ல விரும்புவதற்காக உங்களுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். பெருமக்களே, இந்த வருடத்தில், இந்த மாதத்தில், இந்த வாரத்தில், இன்றைய தினம் உலகெங்கும் எத்தனையோ நிகழ்ச்சிகள், எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும். இந்த நிமிடத்தில் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இங்கு மட்டும்தான் ஒரு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு புதுமை நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு புனிதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட அருமையான தருணத்தில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நாம் ஏற்கனவே மணமானவர்கள், மாலை மாற்றிக்கொண்டவர்கள், உற்றார் உறவினர் சூழ நம்முடைய பெற்றோர் பெருமைப்படும் வகையில் மணமக்களாக வீற்றிருந்து நாம் மாங்கல்யம் தரித்திருக்கிறோம், மாங்கல்யம் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய துணவியார்கள். மீண்டும் நமக்கேன் இப்படிப்பட்ட ஒரு மணமக்கள் கோலம் என்று எண்ணி பார்க்கிற பொழுதுதான் இங்கே ஒரு புரட்சியாளர் தோன்றியிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஒரு புதுமையாளர் இந்த தமிழ்நாட்டில் பிறந்து உலகெங்கும் ஒரு புதுமையை நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஒரு நபரை, ஒரு சான்றோரை பார்க்கிற ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். இத்தனை பேர்களுக்கும் பெயர்களை மாற்றி, நீங்கள் செய்து கொண்ட திருமண நாள் சரியில்லை, இவ்வளவு நாள் நீங்கள் வாழ்ந்தது, கணவன் மனைவியாக இருந்தது, எத்தனையோ தடைகளை, சிரமங்களை, துயரங்களை, துன்பங்களை படிப்படியாக நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். காரணம், நீங்கள் செய்து கொண்ட திருமண நாள் சரியில்லை என்பதை தீர்மானித்து கண்டுபிடித்து புதுமையாக ஒரு ஆராய்ச்சியை செய்து அதன் வாயிலாக அப்படிப்பட்ட 4, 5, 8 என்ற கூட்டுத்தொகையில் திருமணம் செய்து கொண்ட நம்மையெல்லாம் கூட்டி வந்து இன்றோடு அந்த சிரமங்கள் போய்விட்டன, இன்றோடு அந்த துன்பங்கள் போய்விட்டன, இன்று முதல் உங்கள் அடிகள் தோறும் வெற்றி, உங்கள் முயற்சிகள் தோறும் வெற்றி என்று நம்மை முடுக்கி விடுவதற்காக இப்படிப்பட்ட அற்புதமான காட்சியை ஏற்பாடு செய்திருக்கிற அந்த பெருமனிதனுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை பணிவாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எத்தனையோ புரட்சியாளர்கள் நாடெங்கும் தோன்றியிருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்திலேயே தந்தை பெரியார் அவர்கள் வந்து நம்மையெல்லாம், இருட்டில் கிடந்த நம்மையெல்லாம் வெளிச்சத்திற்கு வர வைத்து எத்தனையோ பகுத்தறிவுகளை புகட்டி மூட நம்பிக்கைகள் எல்லாம் முற்றுபெற வைத்த இந்த தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு திருமணம் தேவையா என்று எண்ணி பார்க்கிற பொழுது பகுத்தறிவையெல்லாம் தாண்டி நம்முடைய மனம் மகிழ்ச்சி அடைவதற்காக, நம்முடைய மனம் ஒரு சக்தி பெறுவதற்காக, நம்முடைய மனதில் ஒரு மாறுதல் தோன்றுவதற்காக இந்த நிகழ்ச்சி தேவைதான் என்பதை நான் உணர்கிறேன். முதலில் எனக்கு தயக்கம்தான். 60 வயது ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் திருமணம், மீண்டும் ஒரு திருமணத்தை செய்து கொண்டு 60 வயதிற்கு பிறகு என்ன நாம் சாதித்து விட முடியும்? ஆகவே நமக்கு தேவையில்லை என்று கூட நான் முடிவு செய்து என்னுடைய நண்பர்களிடமும் நான் என்னுடைய இதயத்தில் வைத்து தினமும் போற்றுகிற கவிவேந்தர் மு. மேத்தா ஐயா அவரிடம் கூட நான் கெஞ்சி பார்த்தேன், வேண்டுமா வேண்டுமா என்று. இல்லை,
அவர் சொல்லிவிட்டார். அவர் வாக்குக்கு ஒரு சக்தி இருக்கிறது. ராஜராஜன் சாதாரணமாக பிறக்கிற பொழுது ஒரு சாதாரண மனிதர். ஆனால் அவர் பேச தொடங்கிவிட்டால் அவருக்குள் ஏதோ வானத்திலிருந்து ஒரு சக்தி வந்து அவர் உடலுக்குள் புகுந்து கொள்ளுகிறது. அவர் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் ஒரு சக்தி மிகுந்த ஒரு தெய்வ வார்த்தையாக, தேவ வாக்காக அது வந்து விடுகிறது என்று சொல்லுகிற அந்த பாங்கை நான் உணர்ந்து, சரி, இதெல்லாம் எந்த மாறுபாடும் இல்லாமல் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளலாம் என்று நான் இங்கே வந்தேன். சரி, இங்கே வந்திருக்கிற மணமக்களில் அநேகமாக 60 வயதுக்கார நாமாக தான் இருப்போம் என்று அஞ்சி வந்தபோது இங்கே பார்க்கிறேன், எனக்கு அண்ணன்மார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வேலூரிலிருந்து வந்திருக்கிற அண்ணன் குணாலன், அண்ணி அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 70 வயது. 70 வயதுக்காரரே இங்கே உட்கார் இருக்கும்போது 60 ஆகிவிடப் போகிறது. ஆகவே இங்கே வந்திருக்கிற நமக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு மாறுதல் கிடைக்கப் போகிறது, ஒரு ஏற்றம் வரப்போகிறது என்கிற பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் பூரிப்போடும் உங்களை நாங்கள் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். வாய்ப்பளித்த உங்களுக்கும் அத்துணை மணமக்கள் சார்பாக எங்களுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வில் பொன், பொருள், புகழ், அந்தஸ்து அடைந்திட இன்றே சந்தியுங்கள். போன் 2350 செல் நம்பர் 9840019245 9282215827.